வெல்கம் டு சேஷாத் வெப். பிக் பாஸ் 49வது நாள் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அரங்கத்திற்குள் வந்த விஜய் சேதுபதி 100 நாள் அப்படிங்கிறது இந்த ஆட்டத்தோட இலக்கு. பாதியை நம்ம கடந்துட்டோம். இதுவரை யார் நல்லா விளையாடினாங்க, யார் விளையாடலை அப்படின்னு அவங்கள்ட்டே நம்ம விசாரிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. இன்று 50வது எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ராணவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சாரு. இதை பாராட்டு விதமாக விஷாலும் ஜெஃப்ரியும் ஒரு பாட்டை பாடி அசத்தினாங்க. அடுத்ததாக ஒரு டாஸ்க்கு, யாருடைய ஆட்டம் இத்தனையாவது நாளோடு முடிஞ்சிருச்சு, அதன் பிறகு சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. வர்ஷினியோட ஆட்டம் 7 நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சார் தீபக். ஆரம்ப 2 வாரங்களில் கிடைத்த தாக்கத்தை வச்சுதான் சௌந்தர்யா இன்னமும் தொடராரு அப்படின்னு மஞ்சரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் முரணானதுங்க. ஆரம்ப 2 வாரத்தில் சவுண்டு கொஞ்சம் டோங்கா தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பிக்கப் ஆயிட்டாரு. இதை பிறகு சௌந்தர்யாவே முணுமுணுத்து கொண்டுகிட்டு இருந்தார். சம்மந்தி பிரச்சனைக்கு அப்புறம் அன்ஷிதா எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு முத்து சொன்னது சரியான அப்சர்வேஷனுங்க. அர்ணவ் எலிமினேட் ஆனதுலேருந்து அன்ஷிதா ஆட்டத்திலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டாஸ்கோட முடிவில் அதிகமான சீட்டுகளை பெற்றவங்க ரஞ்சித், அன்ஷிதா மற்றும் தர்ஷிகா. இதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னு ரஞ்சித் சொல்ல விஜய் சேதுபதி டக்குன்னு சிரிச்சிட்டாரு. இல்லை சார், இனிமேல் என்னை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறது இது உதவும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்லி சமாளித்தார். எங்கே பேசணுமோ அங்கே பேசியிருக்கேன், மற்றபடி வம்படியாலாம் போய் பேசுகிறது என்னோட இயல்பே கிடையாது சார் அப்படின்னு சொன்னாங்க அன்ஷிதா. அதுவாக அமையிறது தான் ஒரு நாள் சிறப்பாக இருக்கும், இதுவே கிராஃப் மாறிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தர்ஷிகா. காமெடியை வச்சு காலம் தள்ளுறது சொல்கிறாங்க, இதுதான் என்னோட இயல்பு, அதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி விஷால் விளக்கம் அளிக்க, இதையே சொல்லி காலத்தை ஓட்ட முடியாது, அதில் இருந்து வெளியே வரணும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னார். விஷால் காப்பாற்றப்பட்ட செய்தியையும் சொன்னார். என்னுடைய கணிப்பின்படி ரஞ்சித், ரயான், சிவகுமார், ராணவ் ஆகியோரின் ஆட்டம் எடுபடலை. கோபமே வராமல் இருக்கிறது ரஞ்சித்தோட உண்மையான இயல்பாக இருக்கலாம், ஆனால் மற்ற குணாதிசயங்கள் கூட அதிகமாக வெளிப்படலை. பெண்கள் அணியில் பவித்ரா, அன்ஷிதா, வர்ஷினி போன்றவங்க தொடர்ந்து பின்தங்கியே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பிரகாசமாக இருந்த ஆனந்தி, தர்ஷிகா போன்றவர்கள் இப்போது மங்கி போயிட்டாங்க. மஞ்சரியின் வரவிற்கு பிறகு ஆனந்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு. தர்ஷிகாவிற்கு அவரது லவ் ட்ராக்கே பேக் ஃபேர் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுதுங்க. பிரேக் முடிஞ்சு திரும்பி வந்த விஜய் சேதுபதி இன்னமும் கொஞ்சம் சீரியஸாக போகலாம் அப்படின்னு ஷாப்பிங் டாஸ்க்கு நடந்த குழப்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. நேற்று சாஞ்சனாவுக்கு கிடைத்த பலமான அடிக்கு மருந்து போட்டது போல இன்றைய விசாரணை அமைந்துச்சு. அதிகமான தொகைக்கு ஷாப்பிங் செய்து பெண்கள் அணி சொதப்பியதுக்கு முழு காரணமும் சாஞ்சனா தான் அப்படிங்கிற மாதிரியான பிம்பமும் மற்றவர்களால் கட்டமைக்கப்பட்டுச்சு. அடிப்படையான மளிகை பொருட்களை எடுக்க வேண்டியது அன்ஷிதாவோட பொறுப்பு, லக்ஸரி பொருட்களை எடுக்க வேண்டியது சாஞ்சனாவோட பொறுப்பு. இவற்றை கணக்கிடுவது ஜாக்லினோட பொறுப்பு. ஆனால் சாஞ்சனாவும் ஏரியாவுக்குள்ள நுழைஞ்ச அன்ஷிதாவும் ஜாக்லினும் எக்ஸ்ட்ராவான லக்ஸரி பொருட்களை தூக்கிட்டாங்க. ஆனால் பிரச்சனை அப்படின்னு வந்தபோது சாஞ்சனாவின் பக்கம் கையை காணிச்சிட்டாங்க. சாஞ்சனா மீது புகார்க்குரிய சௌந்தர்யாவும் இந்த பிரச்சனைக்கு கூடுதல் காரணம் அப்படிங்கிறது இந்த விசாரணையில் தெரிய வந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஜாம் கொண்டு வா அப்படின்னு சொன்னவங்கள அவங்களும் ஒருத்தவங்க. ஆக ஆள் ஆளுக்கு தங்களோட பிழையை மறைச்சி விட்டு சாஞ்சனாவை பலிகாட ஆக்கியதோட நீதி என்ன அப்படின்னா, கண்ணால் காண்கிறது பொய் அப்படிங்கிறது தான். அது டிராஃபிக் ஜாமாக இருந்தாலும் பிரச்சனையின் வேறு எங்கோ மறைஞ்சிருக்கலாங்க. இதே போல ஆண்கள் பக்கமும் விசாரணையை நகர்த்தினார் விஜய் சேதுபதி. நொறுக்கு திணிகளை எடுக்க தீபக் அனுமதிக்கல அப்படின்னு விஷாலோட புகார். அப்புறம் சோறு கிடைச்சிருக்காது அப்படின்னு அழுத்தமா தீபக் சொன்னதும் விஷாலால பதில் சொல்ல முடியல. தீபக் பேச ஆரம்பிச்சாலே விஜய் சேதுபதி கூட சற்று ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொருத்தருக்கு முந்தி நாம பொருட்களை அள்ளிடம்னு நினைச்சீங்க இல்லையா அப்படின்னு பிரச்சனைக்கான இன்னொரு பரிமாணத்தை எடுத்துரைத்தார் விஜய் சேதுபதி. அடுத்ததாக அரியணை டாஸ்கில் ராஜா ராணி எப்படி பங்களிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரணை. இரு தரப்பிலும் தளபதிகளோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ராஜா உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள்லாம் இறங்கி பேசவே கூடாது அப்படின்னு அவங்கள அடக்கியே டம்மியாக்கிட்டு போயிட்டாங்க. நானும் இறங்கி சில விஷயங்களை செஞ்சேன் சார், நிறைய ஐடியாலாம் கொடுத்தேன் அப்படின்னு ராணுவ பலவீனமாக வாதிட்டு பார்த்தாலும் மற்றவங்க இதை நிராகரிச்சிட்டாங்க. தளபதி ராஜகுருவும் ராஜாவை மறைச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பொதுவான புகாராக இருந்துச்சு. தன்னுடைய விளக்கத்தின் போது கலைப்புலி பாத்திரத்தை கலப்புடி தானும் அப்படின்னு ராணவ் தவறுதலா சொல்லிட விஜய் சேதுபதியே வாய் விட்டு சிரிச்சிட்டாருங்க. அப்போது ராணவ் எதையோ சொல்லி சமாளிக்க அவரை லாஜிக்காகவே மடக்கி முத்து விளக்கம் தந்த காட்சி சூப்பரா இருந்துச்சு. ஒரு வழியா ராணவ் புரிந்து கொண்டாருன்னு ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு போட வேண்டியிருக்கே அப்படின்னு விஜய் சேதுபதியும் சலித்து கொண்டார். பாவம், பிறந்த நாள்ல ராணவ் எதிர்கொண்ட சோதனை பயங்கரமா இருந்துச்சுங்க. அடுத்தபடியாக சாஞ்சமா தேவி பற்றிய விசாரணை. சிரித்து கொண்டே சாஞ்சனா சொல்ல கடுப்பாகி போனார் விஜய் சேதுபதி. அங்கேயும் இதே கதை தான். தளபதியும் ராஜகுருவும் இணைஞ்சு ராணியை டம்மியாக்கிட்டாங்க. ஜாக்குலின் தான் ஒற்றை
அதாவது சாரி ஒற்றர் அப்படிங்கிறத கடைசி வரைக்குமே பெண்கள் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னார் விஜய் சேதுபதி. சிவகுமார் ஒற்றனாக நடித்த லட்சணம் பற்றி அருண் நடித்த கமாண்டை இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ரசிச்சார் விஜய் சேதுபதி. நேற்று மாதிரியே திட்டு வாங்க வேணாம் அப்படின்னு சாஞ்சனா நினைச்சாங்களோ என்னமோ, என் மேல தப்பு சார், என் பதவியை நான் சரியா பயன்படுத்தி கொள்ள தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாரு. அடுத்ததாக ரோஸ்டிங் டாக்ஸ் பற்றி ஆரம்பித்த விஜய் சேதுபதி எல்லாத்தையும் வன்மம் நிறைய இருந்துச்சு, அதை பத்தி பேசுறது வேஸ்ட் அப்படின்னு தொடர்ந்து உரையாட மறுத்துட்டாரு. இங்கே நீங்க ஃபன்னா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி கூறிய அறிவுரை நன்று. சம்பந்தப்பட்ட நாளிலும் இதே அம்சம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. சௌந்தர்யா குறித்து ஆனந்தி சொன்ன நையாண்டியான குறிப்பு ஒரு நல்ல உதாரணம். பிக் பாஸ் வந்து ப்ரோவோ அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. ஆனா போட்டியாளர்கள் எக்ஸ்ட்ராவாகவே வன்மத்தை கொட்டியதற்கு பிக் பாஸுக்கும் ஒரு காரணம். ஆனா இதை பத்தி விஜய் சேதுபதி கூட பேச முடியாது. ஒவ்வொருவராக காப்பாற்றப்பட்ட செய்தியை உரையாடலின் இடையே சொன்னார் விஜய் சேதுபதி. இறுதி வரிசையில இருந்தவங்க ஆனந்தி, ராயான், வர்ஷினி, தர்ஷிகா, இவங்களை யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான செட்டப் கார்டன் ஏரியாவில் போடப்பட்டிருந்துச்சு. இதற்கான கேடயம் வால் அப்படின்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசத்தி இருந்தாங்க. பிக் பாஸ் சொல்லும்போது 4 பேரும் வாழை உருவி உயர்த்தி காட்டணும். எதனால வர்ஷினி தயங்கிய பிறகு அவருடைய வாலில் மட்டும் சிவப்பு நிறம் இருந்துச்சு, எனவே அவர் வந்து எவிக்ட் அப்படின்னு பொருள் ஆயிடுச்சு. தான் தப்பித்ததை எண்ணி தர்ஷிகா ஆனந்த் கண்ணீர் விட அவரோட ரொமான்ஸ் வாலில் ஈடுபட்டாரு விஷால். சற்று திடுக்கிட்டாலும் பிறகு இந்த முடிவை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொண்ட வர்ஷினி அனைவரிடமும் புன்னகையுடன் முகத்தை விடைபெற்றார். அருணுக்கு அவர் நினைவு பரிசு தர வெளியில வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜாக்கிரதையா அருண் வந்து திருப்பி கொடுத்துட்டாருங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் நிறைய சந்தோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு அனுபவங்களையும் கற்றலையும் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதியிடம் சொன்ன வர்ஷினி பிறகு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போட்டியாளர்கள்ட்ட பாசிட்டிவாக பேசிட்டு கிளம்பியது நல்லா இருந்துச்சு. எங்கே தப்பா போச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டதற்கு மக்கள் ஓட்டு போடலை அப்படின்னு வர்ஷினி சொன்னது அவருடைய வெள்ளந்தியான குணத்தை காட்டுது. அவர் சரியாக விளையாடி இருந்தால் மக்கள் இத்தனை சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க, மக்களை விடுங்க, பிக் பாஸ் அனுப்பியிருக்க மாட்டாருங்க. வர்ஷினியை வழி அனுப்பிய விஜய் சேதுபதி வீட்டாரிடம் ஓகே 50 நாள் ஆச்சு, ஒரு விஷயத்த ஆரம்பிப்போம், அது என்னன்னு பிக் பாஸ் சொல்லுவார் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சார். சார் பர்கர் வேணும் அப்படின்னு சாஞ்சனா பாணியில் ஜாக்லின் வேண்டுகோள் வைக்க, ஏமா நான் என்ன ஜொமேட்டோ ஆளா அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து அடித்த கமாண்ட் ரகலையா இருந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு பிரேக்ல சொன்னாரு. அது என்ன புது விஷயம்? கார்டன் ஏரியாவில் ஒரு பரிசு பெட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. உள்ள ஒயிட் கார்டு என்ட்ரி யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு முத்தி கொண்டு பலரும் என்னென்னமோ யூகிச்சாங்க. பிறகு சஸ்பென்ஸ் தாங்க முடியாம பெட்டியை பிரித்த போது சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற வாசகம் இருந்துச்சு. சபையை கூட்டிய விஜய் சேதுபதி என்னன்னு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, சிங்கம் மாதிரி ஒரு ஒயிட் கார்டு என்ட்ரியா அப்படின்னு மக்கள் கேட்க, ஏன் நீங்களே அந்த சிங்கமா இருக்கக்கூடாதா, வீட்டுக்கு நடுவில் கோடி இல்லையே, யாராவது கவனிச்சிங்களா அப்படின்னு அவர் கேட்க மக்கள் ஆனந்த பரவசம் அடைஞ்சு குதிச்சாங்க. எனது கோடு இல்லையா, அப்படியே பழகிடுச்சே சார், இனிமே கை கால் நடுங்குமே அப்படின்னார் தீபக். வேடிக்கையாக இனிமே டீம் கிடையாது, யாரும் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு லீடர் பின்னாடி பாதுகாப்பாக உட்கார முடியாது, சரியாக திட்டமிட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் வெற்றியும் பரிசும் அப்படின்னு சொல்லப்பட்டதை கேட்டு இப்போவே பரபரன்னு இருக்குது அப்படின்னு உற்சாகமானார் முத்து. பிறகு அதிர்ஷ்ட குழுக்களின் மூலம் அவர்களுக்கான படுக்கைகள் ஒதுக்கப்பட்டன. இனிமேல் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான கவலையில் ரஞ்சித் அமர்ந்திருக்கிறது போல இருந்துச்சு. இனிமேல் தனித்தனி ஆட்டம், நாம் முன்னாடி நின்று அவங்கள மறைச்சிட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது, நம்ம இறங்கி ஆடலாம் அப்படிங்கிற உற்சாகத்தை தீபக்கிடம் பகிர்ந்து கொண்டார் முத்து. ராணவிற்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்த சாக்லேட்டுகளை வைத்து ரகசியமாக தயார் செய்து அவரை அழைத்து கொண்டாடினாங்க. பிறகு நடந்த பர்த்டே பம்ப்ஸ் அப்படிங்கிற சமாச்சாரம் வேடிக்கையாக தெரிந்தாலும் சமயங்களில் ஆபத்தாக முடியக்கூடியது. வழக்கமாக போட்டியாளர்களுக்கு பிறந்தநாள் என்றால் பிக் பாஸ் தரப்புலேருந்து கேக் வரும். இந்த முறை அவர் சிக்கனமானவராக மாறிட்டாருன்னு சொல்லலாம் போலங்க. எல்லைக்கூட அழிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆடியாகணும் அப்படின்ற நெருக்கடி வந்துருச்சு. இது ஒரு புதிய உற்சாகத்தையும் சுவாரஸ்யத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.